மாஸ்டர்ஸ், அடுத்து நாம பார்க்க போறது 4வது ஆன்மீக மாத்திரையான பௌர்ணமி தியானம். முழு நிலவு நாட்களில் மற்ற நாட்களை விட அதிகமாக விஸ்வகரணங்கள் உற்பத்தி ஆகிறது. பல நாட்களாக தியானத்தில் ஈடுபட்டவர்களால் இதை உணர முடியும். அதனால் மாதம் ஒரு முறையே கிடைக்கும் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமி அன்று, பௌர்ணமிக்கு அடுத்த நாட்களில் இரவு நேரங்களில் அதிக முறை அதிக நேரம் தியானம் செய்வதால் அதிக அளவு சக்தி கிடைக்க பெறுவோம். இது மட்டுமல்லாமல் நோய்க்கான காரணங்களை அறிவதற்கு பௌர்ணமி நாட்கள் பெரிதும் உதவுகிறது. சாதாரணமாக மற்ற சிகிச்சை முறைகளில் எப்படி நோய்க்கான காரணங்களை கேட்டறிகிறோமோ அதே போல இங்கும் இதேபோல் நாம் கேள்விகளை தொகுத்து தியானத்தில் அமர்ந்தால் தவறாமல் ஒரு நல்ல அனுபவம் பெற்று அதன் மூலம் நோய்க்கான காரணம் அறிவோம். ஆனால் தியானத்தில் நோய்க்கான காரணத்தை அறிந்து கொள்வதில் ஒரு தனித்தன்மை உண்டு. சாதாரணமாக இங்கு தெரியும் காரணங்கள் வாழ்க்கையின் மீது நமக்குள்ள தவறான புரிதல் மற்றும் ஆசை, கோபம், அழுக்காறு, பொறாமை, வெறி போன்ற தீய குணங்கள், மூட நம்பிக்கை முதலியவை. இவற்றை தியான அனுபவங்களாகவோ உறங்கும் போது தோன்றும் கனவுகளாகவோ உள்ளுணர்வு மூலமோ தெரிவிக்கும் பொழுது ஒரு தியானி நிச்சயம் அவற்றை மாற்றிக்கொள்வான். நோய்களுக்கான காரணம் அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், விஸ்வமய கோஷம் மற்றும் நிர்வாணமயம் கோஷம் வரை எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை கண்டுகொள்ள பௌர்ணமி தியானம் பெரிதும் உதவுகிறது. பௌர்ணமி தியானம் நடக்கும் பொழுது அதில் பங்கேற்றால் இரவு முழுதும் பல முறை அல்லது அதிக நேரம் தியானம் செய்வது மட்டுமல்லாமல் எத்தனையோ ஆன்மீக விஷயங்களை மற்ற தியானிகளுடன் விவாதித்துக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. இவ்வாறான வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் நமது வீட்டிலேயாவது வெட்ட வெளியிலாவது அமர்ந்து தியானம் செய்யலாம். முழு இரவும் அமர்ந்து தியானம் செய்வதால் மறுநாள் வேலைகளை அலுவல்கள் செய்ய முடியுமா என்கின்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படலாம். உண்மையில் நமது 1 மணி நேர தியானம் 9 மணி நேர உறக்கத்திற்கு சமம். தியானத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது நாம் பெறும் அதிக பிராண சக்தியினால் மறுநாள் இன்னும் அதிக உற்சாகமாக செயல்பட முடியும். சோல் ஸ்கேனிங். முதலாவதாக மாதாந்திர பிரச்சனைகள், தோல் வியாதிகள், பண, தொழில், வியாபார பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு 3 நாட்கள் பௌர்ணமி தியானம் மிக உபயோகம். இம்3 நாட்களில் தியானம், மௌனம், மிதாகாரம் கடைபிடிக்க வேண்டும். பிராக்கெட்ல பின்வரும் அத்தியாயங்களில் மௌனம், மிதாகாரம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பிராக்கெட்ல இருக்கு. ஒரு மாதத்திற்கான ஆன்மீக செயல்களுக்கான கால அட்டவணை தயாரித்து தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சில மாதங்களிலேயே நல்ல பயன்கள் கிட்டும். இரண்டாவதாக, தியான ஆசிரமங்களில் இருக்க எண்ணுபவர்கள் சமயம் கிடைக்கும் போது அங்கு செல்வது நலம். மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே இருக்க எண்ணுபவர்கள், அதாவது மூத்த தியானிகள், பௌர்ணமிக்கு முன் 3 நாட்கள், பின் 3 நாட்கள் என மொத்தம் 7 நாட்கள் பிரமிட் ஆசிரமங்களில் இருப்பதற்கு தயாராக வேண்டும். மூன்றாவதாக, பௌர்ணமி 3 நாட்களில் வரும் ஆலோசனைகள், தியான அனுபவங்கள், கனவுகள், புத்தக அறிவு, மூத்த தியானிகளிடம் இருந்து கற்றவை முதலியவை அனைத்தையும் கோர்த்து ஒரு குறிப்பேட்டில் பதிவு செய்ய வேண்டும். நான்காவதாக, பௌர்ணமி தியானம் இயற்கை சூழல்களில் செய்வது உத்தமம். முடியாத சமயங்களில் நமது வீட்டிலேயே தியானம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் அடையலாம். ஐந்தாவதாக, பௌர்ணமி வரும் நாட்களை முன்னமேயே குறித்து அந்த 2 அல்லது 3 நாட்கள் அன்றாட நடைமுறை நடவடிக்கைகளை முடிந்த அளவு குறைத்து அதிக நேரம் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இது விரைவில் பலனளிக்கும். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.